ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான ஒரு வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த வடையை சாப்பிட்றதுக்கு அப்படியே உளுந்த வடை மாதிரியே இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வடையை நம்ம மீதமான தோசை மாவு இல்லைன்னா இட்லி மாவு வச்சு தான் பண்ண போகிறோம். நான் அதுக்கு 1 கப்பு தோசை மாவு எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்தது, அதனால் நீங்கள் கலராக இருக்குது அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம். 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அரிசி மாவுனா இடியாப்பம்லாம் அவிக்கக்கூடிய மாவை தான் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவும் எடுத்திருக்கேன். தேவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கிடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் காயத்தூளும் சேர்த்துருக்கேன். இதை ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிடலாம். இந்த தோசை மாவு புளிப்பாக இருக்கும், அதனால் இதில் நம்ம சோடா உப்புலாம் ஆட் பண்ண வேண்டியதில்லை. மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி நான் பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், மல்லிக்கீரை இது இவ்வளவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். மாவு கொஞ்சம்தான் இருக்குது, அதனால் நான் வெங்காயத்தை கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துருக்கேன். மீதி வெங்காயம் இருக்கட்டும், தேவைப்பட்டால் சேர்த்துக்கிடலாம். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம உளுந்த வடையில் சேர்க்கக்கூடியது, அதனால தான் இந்த வடையை சாப்பிட்றதுக்கு அப்படியே உளுந்த வடை மாதிரியே இருக்கும். மாவில் நம்ம தண்ணீர் எதுவுமே ஊற்றலை, ஏன்னா இதை நம்ம கையால் தான் எடுத்து போட்டு பொரிக்க போகிறோம். அதனால் இந்த கன்சிஸ்டன்சிலேயே இருக்கட்டும். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்ல சூடாயாச்சு. இனி மாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி சைஸுக்கு நம்ம பொரித்து எடுத்துக்கிட்டால் போதும். கடலை சட்னியும் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். மாவு அவ்வளோத்தையுமே போட்டதுக்கப்புறம் உடனே நம்ம மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. கொஞ்ச நேரம் அது பொரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம திருப்பி போடணும். இந்த வடை பார்த்திங்கன்னா எண்ணெயும் குடிக்காது, அதனால் தைரியமாகவே பொரிக்கலாம். சின்ன பிள்ளைங்களும் கூட விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. ஒரு சைடு நல்லா குக்கானதுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி போட்டுறணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டா கரெக்டாக குக் ஆயிரும். நல்ல ஒரு கோல்டன் கலராக வந்ததுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்துடலாம். அடுத்த பேட்சையும் இதே மாதிரியே போட்டு பொரித்து எடுத்துக்கிடலாம். நான் போட்ட அளவு பார்த்திங்கன்னா கொஞ்சம்தான், ஆனால் வடை நிறையவே வந்திருந்தது. நம்ம சேனலில் ஈஸியாக செய்யக்கூடிய நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ், ஸ்வீட் ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கோம். ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். நல்ல கலர் வந்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்தாச்சு. வடை எல்லாமே ரெடி ஆயாச்சு. கொஞ்சம் போல் மாவில் இவ்வளவு நிறைய வடை கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.